ஒரே ஒரு தெய்வம், ஆனா 19 அதிசயமான ரூபங்கள். உங்க வாழ்க்கை தேவை எந்த அவதாரம் தெரியுமா? இந்த வீடியோ ஆன்மீகம், சக்தி மற்றும் தெய்வீக ரகசியங்களை அறிய விரும்புவர்களுக்கு. பார்வதி தேவியின் 19 அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சூப்பர் பவர் மாதிரி. 1ஆம் சதி தக்ஷனின் மகளாக பிறந்து சிவனை மணந்தவர். 2ஆம் பார்வதி இமவான் மகளாக பிறந்து சிவனை மீண்டும் மணந்தாள். நீங்க எப்பவாவது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்களா? கீழே கமெண்ட்ல பகிருங்க. 3. அன்னபூரணி, உணவின் தெய்வமாக பசிக்கு தீர்வு அளிப்பவர். 4ஆம் காளி, அரக்கர்களை அழிக்க கொதிக்கும் பீகர ரூபம். 5ஆம் துர்க்கை, மகிஷாசுரனை அழித்த வீர யுத்த வீரங்கனை. 6ஆம் சந்திகை, சண்டா முண்டா ஆகிய அரக்கர்களை அழித்தவள். 7ஆம் லலிதா, திரிபுர சுந்தரி, சக்தியின் மென்மையான ஆனந்தமயமான ரூபம். 8ஆம் மீனாட்சி, மதுரையில் அரசாளியாய் வந்த ஞான சக்தி. 9வது காமாட்சி, காஞ்சியில் உறையும் பராபர சக்தி. 10ஆம் விசாலாட்சி, காசி வாரணாசி நகரின் தெய்வீக தாய். 11ஆம் ராஜராஜேஸ்வரி, உலகை கட்டுப்படுத்தும் அரச தெய்வம். 12ஆம் மாரியம்மன், பிணி, நோய் போன்றவற்றை குணமாக்கும் காஞ்சி தாயாள். 13வது கங்கா, புனிதமான நதியாக தோன்றிய அவதாரம். 14ஆம் அஷ்டாதுர்கா, 8 வடிவங்களில் அரக்கர்களை அழித்ததற்காக. 15வது நவதுர்கா, ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் வழிபடப்படும் சக்தி. 16ஆம் சரஸ்வதி, கல்வி, ஞானம், கலைகளின் தெய்வமாக தோன்றியவர். 17ஆம் மகாலட்சுமி, செல்வமும் வளமையும் தரும் சக்தி ரூபம். 18வது நவகிரக நாயகி, 9 கிரகங்களையும் ஆளும் சக்தி. 19வது பவானி, பரம்பொருள் சக்தியின் பரிபூரண அவதாரம். இந்த அவதாரங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது எது? காளி, மீனாட்சி, அன்னபூரணி? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க மாதிரியான ஆன்மீக ஆர்வலர்களுக்காகவே இந்த வீடியோ. இந்த மாதிரி பூரண ஆன்மீக கதைகள் தெரிஞ்சிக்க மிடில் கிளாஸ் கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ காளி தேவியின் அதிசய அவதாரம் மிஸ் பண்ணாதீங்க.